அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரை ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டா ஹீட் கம்மியாகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே 1/4 கப் வெந்தயம், 1/4 கப் உளுந்து, அவ்வளோதான் இதோட திங்ஸு. இது எல்லாத்தையும் ஒரு வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கணும். கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஏற்கனவே இது நம்ம வெந்தய களினால் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்ப்போம், அதனால் இன்னும் அதிகமாக கசப்பாயிடும். கருகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். நைட்டே வறுத்து ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். லைட்டாக குறன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக இருந்தால் ஓகே. இது பண்ணுறதுக்கு நல்ல ஹெவி பாட்டமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எந்த கப்பில் போட்டோமோ அதுலேயே ஒரு 3 to 4 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது அரைக்கும் போது 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம போட்டோடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகாமல் பார்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா வெந்து வந்துடும். இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம கையை ஈரமாக்கி இது மேலே இப்படி டச் பண்ணோம்னா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் கரைச்சி கூட இதில் ஊற்றுவாங்க. நான் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இல்லாட்டி ஃபஸ்ட்டே வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி அதுலேயே தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்படி கூட பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டேன். ஆறிட்டா அப்புறம் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூடவே நான் என் பேபிக்கு கொடுத்தனால நெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் ஊற்றிக்கலாம், வேணும்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும்னா இப்படி நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் யூஸே பண்ணிடாதீங்க, அப்புறம் ஹெல்த்தியான ரெசிபி அன்ஹெல்த்தியாக மாறிடும். இது கூடவே வேணும்னா தேங்காய் பூ துருவி அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்க்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.